ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினியை உட்கார வச்சுட்டு இவன் கேட்டுகிட்டே இருக்கான், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அதாவது என்கிட்டேருந்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கிட்டார் வாசிப்பீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, பட் அந்தளவுக்குலாம் எனக்கு வாசிக்க தெரியாது, அதுவே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட மானே தேனே பொன்மானேன்னு என்னென்னமோ பேசிகிட்டே இருக்கான். இவன் பேச பேச அவளும் வந்து அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, நீ எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்க, நான் உனக்கு புருஷனாக வந்ததை நினச்சி நீ அழுதுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹேக் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்கான். ஹீரோயினி குளிச்சுட்டு வந்து அவனை எழுப்புறதுக்கு போகிறா. ஆனால் அவன் வந்து நைட்டு சொல்லிட்டு தான் படுத்திருப்பான், என்னை வந்து நீ 8 மணிக்கு எழுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனை எழுப்பாமல் இவ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ வந்து இவளோட நெத்தியில் குங்குமம் வைக்க போகிறா. இருந்தாலும் வந்து புருஷன் கையால் தான் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அவன் எழுந்திருக்கிற வரைக்கும். அடுத்து பூஜை பண்ணுறதுக்காக போயிடுறா. சாமி கும்பிட்டுட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கா. பின்னாடியே மாமியாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா காலையில் எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, சரி உன்னோட நெத்தியில் எங்கே குங்குமத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அவர் கையால் குங்குமம் வச்சுக்கணுன்னு நான் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவன் இன்னும் எழுந்திருக்கலான்னு கேட்டால், இல்லை தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேம்மா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமா சியா, இந்த வீட்டில் வந்து எவ்வளவோ ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை மட்டும் இந்த வீட்டில் வந்து எப்போவோ தொலைச்சாச்சு. ஆனால் நீ வந்து நேரம் இந்த வீட்டில் சந்தோஷம் பொங்கி வழியுது, இது எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த குட்டி பையனும் எப்போதும் போல் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அம்மா வந்து டைய கட்டி விட வந்தால் அப்போ நம்ம ஹீரோயினி கையில் வச்சிருக்க லட்டை பார்த்துட்டு, ஐ லட்டுவா, எனக்கு கொடுங்க சியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நீ வந்து என்னை சியா அக்கான்னு கூப்பிடக்கூடாது, உனக்கு நான் இனிமேல் சியா சித்தி, நீ என்னை சித்தின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே சித்தி, லட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்புனாதான் நான் உனக்கு லட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பையனும் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லட்டை கொடுத்துட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கிறான். என்ன ராகு, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, 8 மணிக்கு எழுப்பிவிட சொன்னீங்கல்ல, மணி 8 ஆச்சு, எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னால் அவன் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே சியா, ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் அப்படியே கோவமாக உட்காந்துருக்கா. என்னாச்சு உனக்குன்னு கேட்டால் குங்குமத்தை கையில் வச்சுட்டு இருக்கா. சரி கூட வச்சு விடுறேன்னு சொன்னால், இப்படி இல்லை, போய் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு வந்து தான் நீங்கள் எனக்கு குங்குமத்தை வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் அவனும் குளிச்சுட்டு வந்து பார்க்குறான், மணி 7:30 தான் ஆகுது. நீ என்ன 8 மணின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி விட்டால் மணி 7:30 தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதனால் என்ன, நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு குங்குமத்தை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவனும் நெத்தியில் குங்குமத்தை வச்சு விடுறான். சரி இப்போவாது நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இல்லை, கிறிஷு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இப்போ கிறிஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ கிளம்புப்பா, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் எப்படி போகிறது, சித்தப்பா இன்னும் வரலையா, அவரு கூட தானே நான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன அவர் இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த பையன் வந்து திரும்பவும் கோட் ஷூட்டை மாட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். என்ன ராகும், நீங்கள் திரும்பவும் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சியா, இன்றைக்கி ஒரு நாள் நான் ஆஃபீஸில் லீவ் போட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீ அம்மா கிட்ட சொல்லிவிடு, அப்புறம் கிறிஷையுமே வந்து டிரைவரை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்க போயிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ராகு, நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போய் தான் ஆகணும். சரி ஓகே நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக லஞ்ச் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவனும் சரி ஓகே, அப்போ நீ சமைச்சு எடுத்துகிட்டு வருவேன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கும் போது அங்கே அவனுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான். இந்த மாதிரி விராஜ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், அவன் எப்போ பார்த்தாலும் ராகு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, நீங்கள் விராஜ் சம்மந்தமாக எது பேசணுன்னாலும் சரி எனக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும், என் வீட்டில் இதை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு செகண்ட் பார்த்துட்டு, விராஜை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுவசியா, அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படுவ, அதனால இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். எங்கே அந்த பையலும் டாக்டரை பிடிச்சி வச்சு நான் இப்போவே ஜான்வி கிட்ட பேசணும், ராகு கிட்ட பேசணும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே டாக்டரும் வந்து நம்பரை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்பர் வந்து 40க்கு வரல போல், ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ 4-5 பேர் அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் வந்து மயக்க ஊசியை போட்டு அவனை மயக்கமாக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் சொன்னாப்புல லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா ஆஃபீஸ்க்கு. மாமியாரும் பார்த்துட்டு, என்னம்மா சியா நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அதே கேள்வியை இவனும் கேட்குறான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு தெரியாத மாதிரியே, அது வந்து நான் லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நீ இவ்வளோ லேட்டாக வந்தால் அது வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேனா, நான் எப்போ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எல்லாம் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இவன் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், நான்லாம் சாப்பிட்டுட்டேன்ப்பா, என்னோட லஞ்ச் டைம் ஓவர், இப்போ உன்னோட புருஷனுக்கு நீ தானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்த, அதை நீ இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அப்படியே கோவமாக இருக்கிறா. ஏன்னா இவன் வந்து வேணும்னே மாமியார் கிட்ட மாட்டி விட்டான்ல, அதனால என்னாச்சு உனக்கு, சரி ஓகே நான் சும்மா விளாடினேன், ஐ எம் ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தால
இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு இருக்கா. அதில் வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மசாலா எதுவுமே போடலை. எனது இதுவா நீ எனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்த, இதை எப்படி நான் சாப்பிட்றதுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஆமாம், நான் அவங்களுக்காக பாசமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை கூட சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஓகே தான், பட் இதையா நான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியே அதை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அதை வாங்கிட்டு இவனுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பா போல், அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டால், நீங்கள் மட்டும் என் கூட விளாடலாம், நான் உங்க கூட விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் சைகையால் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்தா இவளும், என்ன நீங்கள் என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோனா, அந்த விராஜ் தான் வந்து கால் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமா சியா, அவன் ஏதோ நம்ம கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வேற சொன்னார் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஏன்னா நீ தேவையில்லாமல் கவலைப்படுவ, டென்ஷன் ஆவ, அதனால தான் சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இது ஏன் நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க, அவன் விராஜ், அவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு, இது வரைக்கும் அந்த பையன் இந்த குடும்பத்துக்கு எதிராக என்னென்னமோ பண்ணியிருப்பான், அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு விராஜ்னால எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது, அப்படியே ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நாம 2 பேரும் சேர்ந்து தான் அவனை எதிர்த்து போராடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. இப்போ அப்படியே கட் பண்ணால் 1 வருடத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கதையை கொண்டுட்டு போகிறாங்க. நம்ம விராஜ் இன்னுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். அவன் வந்து ஏதோ ஒன்று டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தர்ற மாதிரி இருக்குது. அவனோட கையில் வந்து பெயிண்ட் ஒட்டி இருந்தால் அதை வந்து அவனோட பேண்ட்லேயே வந்து தடவிட்டு இருக்கான். எப்போதுமே அவனுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது இல்லையா, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகி ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். யாரோட முகம்னா நம்ம ஜான்வியோட முகம் தான். இன்னொரு முகத்தை வரைஞ்சிருக்கான். அது இவனா இல்லை வந்து ராகவா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அவன் பெயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. முகத்தை காமிக்கல, பட் நானா சொல்றேன் அந்த மீசக்கார அங்கிளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டாக்டரும் கரண்ட் ஷாக் கொடுக்க சொன்னீங்கல்ல, அவனுக்கு இப்படி கரண்ட் ஷாக் கொடுத்து இப்போ 10 வயசு குழந்தை ஆயிட்டான் அவன். இதுக்கப்புறம் அவனோட மூளை 10 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் வேலை செய்யும், அப்படிதான் அவனோட நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு இன்னும் கரண்ட் ஷாக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி போட்டோ ஃப்ரேமை மாட்டுறதுக்கு போயிட்டே இருக்கா. அப்ப அம்மா வந்து ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா இதை நீங்களா பண்ணீங்கன்னு கேட்டா, ஆமாம்மா, ராகு வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டான், சியா வந்து ஆசிரமத்தை பார்த்துக்கிறா, இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் என்னோட பையனுக்காகவும் சியாக்காகவும் இதை நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இதில் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணணும், சரி நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன், நீ வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்ட்டி பண்ணுறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து ஃபோட்டோ ஃப்ரேமை மாட்ட போகும்போது அப்போ அந்த குண்டு பையிலும் வந்து இவளை சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அவளோட நெத்தியை கவனிச்சா தெரியும் குங்குமம் இருக்குது. இவனும் வந்து நின்றுக்கிட்டு, நீ எப்படா கீழே விழுவ, நான் உன்னை தாங்கி பிடிக்கலான்னு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னை தாங்கி பிடிக்க போறியா, நோவே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதை மாட்டிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பையில வந்து ராகுவோட அம்மா கூப்பிடுறாங்க. ராகு எங்கே ஃபோன் பண்ணியா அவனுக்குன்னு கேட்டால், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் திரும்பின நேரமாக பார்த்தா அவள் கீழே விழுந்துடுறா. இதுதான் என்ன நீ தாங்கி பிடிக்கிற லட்சணமா, ஓடுறா இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கா. ஐ திங்க் வந்து இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே பார்த்தா யாரோ ஒருத்தவன் அவனோட பொண்டாட்டியை போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. உடனே இவனும் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வர மாதிரி தெரியுது. அவன் நேராக இவனோட கண்ணத்தை கட்டி ஓங்கி அறையிறா. அதுக்கப்புறமா தான் அவளோட முகத்தையே காட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம சியா தான். எவ்வளோ திமிரு இருந்தால் அவனோட பொண்டாட்டியை நீ அடிப்பேன்னு கேட்டால், ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். ஓம் பொண்டாட்டியா இருந்தால் நீ அடிப்பியா, அப்புறம் நான் யாருன்னு கேட்டல, இரு இப்போ தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க. போலீஸும் வந்து நிற்கிது. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐ திங்க் நம்ம ஹீரோயினி இப்போ மகளிர் சங்கத்தோட தலைவி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா அவன் வந்து, என் பொண்டாட்டி பைத்தியம், உங்களுக்கு தெரியல, அவளோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியல, அதுக்காக தான் நான் அவளை அடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூட்டிட்டு போங்க சார் இவனை அப்படின்னு சொன்னதும் போலீஸ் அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுது. கவலைப்படாதமா, உனக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவளுக்கு துணையா நிக்கிறா. இன்னும் இவ்வளவு வேகமா கதையை எடுத்துட்டு போறாங்க, ஒன்றும் புரியல. இப்பதான் கல்யாணம் ஆச்சு 2 பேருக்கும், அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி இப்போ நம்ம ஹீரோயினி மகளிர் சங்கத்தோட தலைவி ஆயிட்டாளா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நல்லா தான் இருக்கு. அப்பாவியா இருந்த பொண்ணு இப்போ எவ்வளோ கெத்து காட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.